தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது என முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற அதிமுக உறுப்பினருமான தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான SRMT சந்திரசேகரை அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் என்றும் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் விமர்சித்தார். இந்த ஆட்சியை பார்த்தீர்கள் சொன்னால் 5 ஆண்டு காலம் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், விவசாய தொழிலும் இல்லை, அதே போல சிக்கலை தொழிலும் இல்லை. நாம் ஏற்கனவே சொன்னதை போல மின்கட்டணம் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று எல்லாமே வேண்டிவிட்டார்கள். அதை விட மிக மோசம் என்று நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் இதனால் கூட ஒரு நாள் கற்பழிப்பு என்பது இந்த தமிழகத்திலே மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல போதைப் பொருள்